150 வருடங்களா இருந்த சட்டத்த, திடீர்னு 1 மாசத்துல மாத்துறங்கிறது வந்து ஒரு நியாயமானது இல்ல. இப்போ இனிமேலுக்கு கர்ப்பம் ஆகுறவங்க அப்டின்னா, இன்னையிலேருந்து 10 மாசம் கழிச்சு. அதுக்கு பிறகு பொறக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்டின்னு சொன்னா அது நியாயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனிக் இது வந்து மனசளவுல வந்து ஒரு பயம் உண்டு பண்ணுது அந்த தாய்மார்களுக்கு. தேவையில்லாம இப்ப இத வந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காம போகலாம். அன்இன்டெண்டா நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாமே இன்சூரன்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க. இன்சூரன்ஸ். அதனால மெடிக்கலி. அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகலாம். நான் சொன்ன மாரி குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவு. இதே மாதிரி பிரஷர் ஆன் த டாக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து இது எத்திக்கலா, கரெக்ட்டா பண்ணலாமான்ற ஒரு டைலமா. ஆனா பிரஷர் நெறைய வருது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால அவரு ஊர்ல அவரு என்ன சட்டம் கொண்டு வராருங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். இப்ப எங்க ஊர்ல மற்றவங்க வரத நாங்க விரும்பலன்னா, அது அவங்களோட விருப்பம். அத நீங்களும் நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆனா அதுல ஒரு நியாயம்னு இருக்கு. திடீர்னு வந்து 150 வருஷ சட்டத்த நீங்க வந்து 1 மாசத்துல ரெக்டிஃபை பண்றதுங்கிறது தப்பில்ல. அப்ப இது இன்னையிலேருந்து அரசியலா பார்க்கும் பொழுது ஒரு தவறான விஷயங்கள் தானா அது? ஆமா, ஆமா.